ஐம்பதிலும் ஆசை வரும், ஆசையோடு பாசம் வரும். நாள் செல்ல நாள் செல்ல சுகந்தானம்மா. எப்படி? ரொம்ப நாளா எனக்கு ஒரு சந்தேகம் இருந்ததுங்க. அது என்ன அப்படின்னா, உடம்புல ஏதாவது பிரச்சனைகள் வந்துருச்சு அப்படின்னா, வயதாயிடுச்சுன்னு சொல்றாங்க. என்னையே எடுத்துங்களேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி கால்ல முதலா பாதிக்கப்பட்ட பொழுது, அறுவை சிகிச்சை முடிந்து பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் போகும்போது ஒரு பாப்பா என்கிட்ட பேசி அந்த டாக்டர். அப்ப நான் சொன்னேன், "இந்த வலியுடைய தன்மை ரொம்ப பிரச்சனையா இருக்கு. எவ்வளவோ பேருடைய வலியெல்லாம் நான் எடுத்திருக்கேன். ஆனா எனக்கே இந்த வலி பிரச்சனை இருக்கு." அப்படின்னு பேசும்பொழுது, அவங்க சொன்னாங்க, "அப்பா உங்களுக்கு வயசாயிடுச்சு." எனக்கு சட்டுன்னு கோவம் வந்துருச்சு. "என்னம்மா இப்படி சொல்ற?" அப்படின்னா, "ஆமா உங்களுக்கு என்னப்பா வயசு? எனக்கு 50 வயசு ஆகுதும்மா" அப்படின்னேன். அப்ப அதனால தாம்மா காரணம் இது அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், "50 வயதுன்னா உடம்பு பாதிக்கப்படணும் ஏதாவது சட்டம் இருக்கா? நேற்று வரை நான் நல்லா தானே இருந்தேன். இப்ப திடீர்னு எனக்கு பாதிப்பு வருதே." அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட நான் வம்பளத்தேன். அன்றிலிருந்து எனக்கு இந்த சந்தேகம் அதிகமாயிட்டது. என்ன சந்தேகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வயதின் காரணமாக உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றங்கள். ஆனா, மனம் இன்னும் இளமையாவே இருக்கு. அப்ப இளமையின் ரகசியம் என்ன? 50லும் ஆசை தரும் இளமையின் ரகசியம் என்ன? இது என்னன்னு தெரிஞ்சுக்காம விடுறதில்லப்பா! அப்படின்னு நீண்ட நெடிய ஆராய்ச்சி பண்ணி, அதோடைய அடிப்படை தகவல்கள இன்னைக்கு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது என்ன தகவல் அப்படிங்கிறத நான் என்னுடைய காணொளியில பகிர்றேன். அவசியம் பாருங்க. இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, இந்த 50லும் ஆசை வருவதற்கு காரணம், என்றும் இளமையாக இருப்பதற்கு காரணம் என்ன? உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சவங்க தாராளமா எனக்கு தெரியப்படுத்துங்க. தெரியாதவங்க காத்துக்கிட்டு இருங்க. இந்த காணொளி பகிர்வுல அடுத்தடுத்து அந்த செய்திய நான் பகிர்றேன். மிக நீண்ட, நெடிய வரலாறு கொண்ட பின்னணி. அதிலிருந்து தான் இந்த தகவல நான் எடுத்திருக்கிறேன். என்னடா ரொம்ப ஓவரா போடுறியேங்கிறீங்களா? வேற வழி இல்ல. பார்க்கணும்னு முடிவு பண்ணி என் சேனலுக்குள்ள வந்தாச்சு. எனக்கு என்ன தோணுதோ அத நான் பதிவு பண்றேன். நீங்க கேட்டு தான் ஆகணும், பார்த்து தான் ஆகணும். எது எப்படி இருந்தா என்ன? 50லும் ஆசை வருவதற்கு இளமையின் ரகசியம் என்ன? அதுக்கான விவரம் தெரிஞ்சா போதாதா? கொஞ்சம் பொறுங்க. அடுத்த காணொளியில அந்த தகவல சொல்றேன். என்ன காரணத்தினால் உடல் முதுமை பெற்றாலும் மனம் இளமையாக இருக்கின்றது? வாங்க பார்ப்போம்.